Hello everyone, have a great day. Welcome back to my YouTube channel MP at Mogan Palani. I hope previous videosலாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரைட்? லாஸ்ட் 2 வீடியோஸாக நம்ம அந்த கை ஸ்கொயர் டெஸ்ட் அப்படின்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் பார்த்துட்ருக்கோம், ரைட்? இன்றைக்கி வீடியோவில் அதோட கண்டினியூஷன். நம்ம கை ஸ்கொயர் டெஸ்ட் ஃபார் இண்டிபெண்ட் ஆஃப் ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னா என்ன அண்ட் அதை பேஸ் பண்ணி எப்படி நம்ம ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயம் வந்து இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம், ரைட்? ஸோ அன் ஆட்ரிபியூட் அப்படின்னா என்னென்னா, அன் ஆட்ரிபியூட் மீன்ஸ் எ குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக். ஸோ ஆட்ரிபியூட் அப்படின்னா ஏதோ ஒரு குவாலிட்டி ஆர் கேரக்டரிஸ்டிக் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஆட்ரிபியூட்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரிங்கிங், ஸோ அது ஒரு மெஷர்மெண்ட். அண்டு ஸ்மோக்கிங், ஸோ பிளைண்ட்னஸ்ஸு, ஹானஸ்டி எக்ஸட்ரா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்து பேசுகிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஆட்ரிபியூட்ஸ் அப்படின்னு பேசுகிறோம், ரைட்? அந்த மாதிரி இண்டிபெண்டன்ஸ் ஆட்ரிபியூட்டாக இருந்ததுன்னா அந்த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸை நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயந்தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்படி இருக்கும் டேபிள். ஸோ இது 1A அண்ட் பிங்கிறது வந்து உங்களுக்கு வேரியபிள்ஸ், ரைட்? 2 வேரியபிள்ஸ் இருக்குது, ஏ அண்ட் பின்னு. ஸோ அதோட எலிமெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஸ்மால் ABCD. இந்த ஸ்மால் லெட்டரில் எழுதியிருக்கிறதுலாம் எலிமெண்ட்ஸு, கேபிட்டல் லெட்டரில் எழுதியிருக்கிறது வந்து நமக்கு டாஸ்க்ஸ், ரைட்? கேபிட்டல் ஏ அண்ட் கேபிட்டல் பிங்கிறது நமக்கு டாஸ்க்ஸு. ஸோ ABCD அப்படிங்கிறது நமக்கு வந்து எலிமெண்ட்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இருந்தால் நான் அதை எப்படி எழுதுவேன் அப்படின்னா அந்த ABCD எலிமெண்ட்ஸை வச்சுக்கிட்டு அதோட டோட்டல் கண்டுபிடிப்போமா? ஸோ A+B இந்த என்ட்ரி அண்டு C+D இந்த என்ட்ரி, ஸோ A+C இந்த என்ட்ரி, B+D இந்த என்ட்ரி. ஸோ அண்டு இதோட டோட்டல் அண்டு இதோட டோட்டல் அதுதான் வந்து நமக்கு என்ன இங்கே N அப்படிங்கிறது, ரைட்? ஸோ இந்த டோட்டல்ஸை வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? N. ஸோ இதை நம்ம ப்ரீவியஸாக பண்ண விஷயம் தான், அந்த டேபிளில் இருக்க அதே விஷயம் தான் இருக்கும். ஸோ இதோட சம் இங்கே எழுதியிருப்போம், ரோ வைஸ் சம் அண்ட் காலம் வைஸ் சம். ஸோ இந்த டோட்டலும் நமக்கு சேமாக இருக்கும், ரைட்? அதை வச்சு தான் நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். அப்போ இந்த மாதிரி டேபிள் இருந்தால் இதோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ நமக்கு ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சிங்கிறது கிவன் டேபிள்லேயே இருக்கும். ஸோ இப்போ அதிலேருந்து நம்ம எப்படி எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை கொண்டு வர்றது அப்படிங்கிற விஷயம் தான் நம்ம இப்போ பார்க்கணும், ரைட்? அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி, ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட்டு எலிமெண்ட், அப்போ இங்கே 4 எலிமெண்ட் இருக்கா, அப்போ இந்த கார்னரில் இருக்க ஃபஸ்ட் எலிமெண்ட்டோட எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா ஸோ E of A is equal to ஸோ A+C into A+B divided by N. அதாவது A+Cனா என்னது? ஸோ இப்போ இந்த கார்னர் என்ட்ரி நான் பார்க்குறேன் அப்படின்னா, ரைட்? ஸோ இந்த ஏங்கிற என்ட்ரிக்கு பார்க்க போகிறோன்னா ஸோ இந்த கார்னரில் இருக்க A+B அண்ட் இந்த கார்னரில் இருக்க A+C. ஸோ இது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணி டிவைடட் பை N அப்படிங்கிறது பண்ணணும். ஸோ அதுதான் நாங்கள் வந்து எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சியில் எழுதியிருக்கேன். ஸோ இந்த கார்னர்னால் அப்போ இந்த எலிமெண்ட் இன்டு திஸ் எலிமெண்ட், ரைட்? ரோ வைஸ் டோட்டல் அண்ட் காலம் வைஸ் டோட்டல் ரெண்டோட ப்ராடக்ட் டிவைடட் பை டோட்டல் நம்பர் ஆஃப் எலிமெண்ட். அதுதான் இந்த ஃபஸ்ட் என்ட்ரி. சிமிலர்லி இந்த செகண்ட் என்ட்ரினா என்னென்னு பாருங்கள், இந்த பியோட என்ட்ரி. ஸோ பிங்கிறப்ப நம்ம சேம் அதே ஆப்ரேஷன் தான். அப்போ இந்த பிங்கிறப்ப இந்த ரோவோட டோட்டல் டிவைடட் பை இந்த காலமோட டோட்டல் டிவைடட் பை நம்மளோட N. ஸோ அப்போ இந்த வேல்யூ இன்டு திஸ் வேல்யூ டிவைடட் பை நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், ரைட்? ஸோ N அப்படிங்கிறது போடுறது தான் நமக்கு ஆன்சர், ரைட்? ஸோ அப்போ என்ன வருது பாருங்கள், E of B is equal to B+D into A+B divided by N. ஸோ A+B into B+D இது ரெண்டையும் B+D into A+B divided by N அதான் இங்கே எழுதியிருக்கேன். தென் இந்த டோட்டல் வந்து அவுட் சைடில் சேம் தான். ஸோ நம்ம ஆல்ரெடி வச்சுருக்க அதே விஷயம். ஸோ அங்கே A+B இங்கே C+D, ஸோ இங்கே A+C அண்ட் B+D. ஸோ டோட்டல் வந்து நமக்கு N அப்படிங்கிறது தான் வரணும். சரி, நெக்ஸ்ட் இப்போ இந்த சியோட என்ட்ரிக்கு நம்ம என்ன பண்ணணும்? இந்த சியோட என்ட்ரி எடுக்க போகிறீங்கன்னா என்ன பண்ணணும்? ஸோ அதோட ரோ டோட்டல் அண்டு காலம் டோட்டல் ரெண்டோட ப்ராடக்ட் டிவைடட் பை N. ஸோ அதான் இங்கே எழுதியிருப்பேன், A+C into C+D. கரெக்டாக இருக்கும் பாருங்கள், A+C into C+D டிவைடட் பை N. ஸோ Nங்கிறது டோட்டல். ஸோ அப்போ A+C into C+D டிவைடட் பை N. ஸோ அதுதான் E of Cயோட ஆன்சர். அந்த C எக்ஸ்பெக்டட், E ஆஃப்னா என்னது? எக்ஸ்பெக்டட் ஆஃப் ஏங்கிறது எலிமெண்ட், ஃபஸ்ட் எலிமெண்ட், B எலிமெண்ட், C எலிமெண்ட் அண்ட் டியோட எலிமெண்ட்னா என்ன பண்ணணும்? ஸோ அப்போ அந்த டியோட டோட்டல் இந்த ரோ வைஸ் டோட்டல் அண்ட் காலம் வைஸ் டோட்டல் டிவைடட் பை N. ஸோ அப்போ அது ரெண்டோட ப்ராடக்ட் டிவைடட் பை N பண்ணிங்கன்னா வில் கெட் E of D. ஸோ அப்போ இதோட டோட்டல் வந்து C+D, B+D அண்டு இந்த N. ஸோ இந்த வேல்யூஸ்லாம் நம்ம அப்படியே எழுதிட்டு போகிறோம். இதில் எந்த வித சேஞ்சுமே இல்லை, அது உங்களுக்கு எந்த வித சேஞ்சுமே இல்லாமல் உங்களுக்கு டைரெக்டாக வந்துடும், ரைட்? ஸோ அப்போ E of A, E of B, E of C, E of D அந்த 4 வேல்யூஸை நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இப்படி தான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிக்கணும், ரைட்? சரி, அடுத்தது இந்த சை ஸ்கொயர், தட் இஸ் கை ஸ்கொயர் டெஸ்ட்டு. ஸோ வி டெஸ்ட் இஃப் 2 attributes A and B consideration are
இண்டிபெண்ட் ஆர் நாட். ஸோ அப்போ ரெண்டு ஆட்ரிபியூட்ஸும் வந்து நமக்கு இண்டிபெண்ட்டாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது விஷயம். ஸோ இங்கே நம்ம ரெண்டு ஆட்ரிபியூட் ஏ அண்ட் பின்றது இருக்குல்ல, ஸோ அதை வச்சு தான் நம்ம இந்த டேபிள் எழுதியிருப்போம். ஸோ இந்த டேபிள்லேருந்து எக்ஸ்பெக்டட் டேபிள் எழுதி ப்ரொசீட் பண்ணியிருப்போம். ஸோ அப்போ அந்த ரெண்டும் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா இல்லையா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இந்த ப்ரொசீஜர். ஓகே, தென் நல் ஹைபோதசிஸ் இங்கே நம்ம என்ன ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நல் ஹைபோதசிஸ் H0 இஸ் நத்திங் பட் ஆட்ரிபியூட்ஸ் ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு எடுக்கிறது தான் நமக்கு வந்து என்னது நல் ஹைபோதசிஸ். அதாவது தேர் இஸ் நோ சிக்னிஃபிகண்ட் டிஃப்ரென்ஸ், எடுத்திருக்கிறது வந்து இண்டிபெண்ட்டாக தான் இருக்குது அப்படின்னு எடுக்கிறது. தென் டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் வந்து நமக்கு என்ன அப்படின்னா, ஸோ டிகிரிஸ் ஆஃப் ஃப்ரீடம் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, டேபிள் வேல்யூ கண்டுபிடிக்க இந்த இடத்துல வந்து r-1 இன்ட்டு c-1. ஸோ ஆறுங்கிறது நம்பர் ஆஃப் ரோஸ், ரைட், சி அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் காலம்ஸ், ரைட். ஸோ அப்போ ரெண்டுத்தையும் வச்சு அப்போ ரோ -1 இன்ட்டு காலம் -1. ஸோ இதோட ஆன்சர் என்ன வருதோ, ஸோ தட் இஸ் யுவர் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் காமா அப்படின்னு நம்ம எடுப்போம், டிகிரி ஆஃப் ஃப்ரீடம், ரைட். ஸோ காமா இஸ் ஈக்குவல் டு r-1 பை இன்ட்டு c-1. அவ்வளோதான். இது டேபிள் வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற விஷயம், ரைட். ஸோ இவ்வளோ தான் இதோட பேசிக். அண்ட் இதை பேஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிற விஷயம் பார்ப்போம், ரைட். ஸோ அடுத்து ப்ராப்ளம் பாருங்கள். ஸோ ப்ராப்ளம் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ஸோ தி ஃபாலோயிங் டேபிள். ஸோ ப்ராப்ளம் 1 என்ன அப்படின்னா, தி ஃபாலோயிங் டேபிள் கிவ்ஸ் தி கிளாசிஃபிகேஷன் ஆஃப் 100 ஒர்க்கர்ஸ் அக்கார்டிங் டு செக்ஸ். ஸோ அவங்களோட கேட்டகரி, ஸோ மேலா ஃபீமேலா அப்படிங்கிற கேட்டகரியை பேஸ் பண்ணி அவங்களோட ஒரு 100 ஒர்க்கர்ஸோட டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க. அண்டு நேச்சர் ஆஃப் ஒர்க்கு, ஸோ அவங்க ஒர்க் பண்ணுற நேச்சர் என்ன அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அண்டு டெஸ்ட் வெதர் தி நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் இண்டிபெண்ட். ஸோ அப்போ இண்டிபெண்ட்டாக செக் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணோம், மேலே நம்ம பேசின அந்த விஷயம், இண்டிபெண்ட் ஆஃப் தி கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர். ஸோ அப்போ அந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர்னால் அவங்க என்ன கேட்டகரி, மேலா ஃபீமேலா அப்படிங்கிற கேட்டகரி ஆஃப் ஒர்க்கருக்கு ஸோ அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க் வந்து இண்டிபெண்ட்டாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணோம். ஓகே, ஸோ அப்போ மேல்ஸ் அண்டு ஃபீமேல்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஸ்டேபிளாக ஒர்க் பண்ணுறவங்க அண்ட் அன்ஸ்டேபிளாக இருக்கவங்க அண்ட் தென் டோட்டல். ஸோ மேலில் ஸ்டேபிள் வந்து 40 மெம்பர்ஸ் அண்டு மேலில் அன்ஸ்டேபிள் வந்து 20 மெம்பர்ஸ். ஸோ டோட்டல் வந்து 60 மெம்பர்ஸ் மேல் டோட்டலி. ஃபீமேல் ஸ்டேபிளாக இருக்கவங்க 10, ஃபீமேலில் அன்ஸ்டேபிளாக இருக்கவங்க 30. ஸோ இதோட டோட்டல் வந்து 40. ஸோ இப்போ இதோட டோட்டல் பாருங்கள் 100 அண்ட் இதோட டோட்டலும் வந்து நமக்கு என்ன வரும், இங்கே 50 இங்கே 50. ஸோ இது 60 40. ஸோ இதோட சம்மம் 100, இதோட சம்மம் 100. ஸோ இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க டேபிள். இதுதான் வந்து அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சி, ரைட். ஸோ அப்போ நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிக்கணும், இப்போ தான் மேலே சொன்னால் அந்த ஃபார்மை யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி. அப்போ ஃபஸ்ட்டு நல் ஹைபோதசிஸ் H0 அப்படின்னா என்னன்றதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தி நேச்சர் ஆஃப் ஒர்க்கு இஸ் இண்டிபெண்ட் ஆஃப் தி கேட்டகரி ஆஃப் தி ஒர்க்கர். ஸோ அப்போ அந்த கேட்டகரி ஆஃப் ஒர்க்கர், ஸோ செக்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர், அதுக்கேற்ற மாதிரி அது இண்டிபெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம், ரைட். அப்போ எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சிஸ் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொன்னோம், நம்ம மேலே அதை தான் டேபிள் போட்டிருந்தோம், A+C இன்ட்டு A+B டிவைடட் பை n அப்படின்னு. ஸோ ஒன்றும் இல்லை, இப்போ இந்த 40யோட எக்ஸ்பெக்டட் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா, ஸோ அதுக்கு நேராக இருக்க ரோவோட டோட்டல் அண்ட் அதுக்கு நேராக இருக்க காலமோட டோட்டல் இன்ட்டு அது ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும் டிவைடட் பை என்னது, இந்த டோட்டல் நம்பர் n 100, ரைட். ஸோ அப்போ அதை நம்ம இங்கே போட போகிறோம். ஸோ அப்போ ஃபஸ்ட் வேல்யூ என்ன பாருங்கள், 50 × 60 டிவைடட் பை 100 விச் இஸ் நத்திங் பட், ஸோ இந்த 0 0 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 6 are 30. ஸோ அதுதான் இங்கே. ஸோ 50 × 60, ஸோ இதோட டோட்டல் இன்ட்டு இதோட டோட்டல் டிவைடட் பை 100. இப்போ நெக்ஸ்ட்டு இந்த வேல்யூ, ரைட். ஸோ இப்போ இந்த மாதிரி நமக்கு டேட்டாஸ் இருக்குது டோட்டல். இப்போ இந்த 20க்கு வேணும்னா என்ன பண்ணணும், அதோட ரோ வைஸ் டோட்டல் 60 × 50 டிவைடட் பை 100. ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்போம், 50 × 60 டிவைடட் பை 100. ஸோ அப்போ இதோட ஆன்சரும் என்ன, ஸோ இந்த 0 0 கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஸோ வில் கெட் 5 6 are 30. ஸோ அப்போ இதோட டோட்டலும் வந்து நமக்கு என்ன 30. ஸோ அடுத்து இது ரெண்டோட டோட்டல் 30 + 30 என்ன 60, அதுதான் இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த என்ட்ரி வேணால் என்ன பண்ணணும், ஸோ இதோட ரோவோட டோட்டல் 40, காலமோட டோட்டல் வந்து 50. அப்போ 40 × 50 டிவைடட் பை 100, ரைட். ஸோ அப்போ இந்த 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 5 4 are 20, ரைட். அப்போ 20ங்கிறப்ப இந்த 30 + 20 ஆட் பண்ணிங்கன்னா 50, அது இந்த டோட்டல். சிமிலர்லி இந்த லாஸ்ட் என்ட்ரிக்கு பண்ணோன்னா என்ன பண்ணணும், ஸோ அதோட டோட்டல் வந்து இங்கே நமக்கு 40, இதோட டோட்டல் வந்து காலம் வைஸ் டோட்டல் வந்து 50. இந்த 30க்கு நேராக இருக்கிற டோட்டல் இங்கே டோட்டல். அப்போ 50 × 40 டிவைடட் பை 100, ரைட். ஸோ அப்போ 50 × 40 by 100, 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா வில் கெட் ஃபைனலி 20. ஸோ அப்போ 30 + 20 என்ன 50 அண்ட் இங்கே 20 + 20 40. இப்போ இதோட டோட்டல் பாருங்கள், 60 + 40 100, 50 + 50 100. ஸோ அவ்வளோதான். அப்போ எக்ஸ்பெக்டட் வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. இதுதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூஸ் எது, ஸோ இங்கே இருக்க 30, ஸோ 30 20 அண்ட் 20. ஸோ இதான் எக்ஸ்பெக்டட் வேல்யூ. அப்போ அப்சர்வ்டு வேல்யூ அண்ட் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ரெண்டு எழுதிக்கணும். அப்போ அப்சர்வ்டு வேல்யூங்கிறப்ப என்ன இருக்குது பாருங்கள், 40 20
10 20. ஸோ இங்கே என்ன ஆர்டரில் எழுதுறீங்களோ அந்த ஆர்டர். ஸோ 40 20 10 and 30. ஸோ இந்த ஆர்டரில் எழுதுறீங்கன்னா அதே ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணும், எக்ஸ்பெக்டட் ஃப்ரீக்வன்சி எழுதணும். ஸோ 40 20 10 20 அப்படின்னு எழுதுறீங்கன்னா ஸோ அதே ஆர்டரில் தான் 30 30 20 20 அந்த ஆர்டர்லேயே எக்ஸ்பெக்டட் வேல்யூஸும் எழுதிக்கிறோம். ஸோ 30 30 20 20 அவ்வளோதான். அடுத்து என்ன பண்ணோம், O minus E. ஸோ கால்குலேஷன் ஆஃப் கை ஸ்கொயர் ஃபைன் பண்ணுறதுக்கு, ரைட். O minus E 40 minus 30 10, 20 minus 30 minus 10, 10 minus 20 minus 10, 30 minus 20 10. ஸோ அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுமா, ஸோ இந்த வேல்யூ என்ன, O minus E the whole square by E. ஸோ அப்போ O minus E the whole square 100, that is 10 square வந்து என்ன வரும் 100 by E ஓட ஆன்சர் என்ன 30. ஸோ அப்போ 100 by 30 அப்படின்னு வருமா. ஸோ அப்போ 0 0 கேன்சல் பண்ணிங்கன்னா 10 by 3 which is nothing but 3.3333 அப்படின்னு வரும். சிமிலர்லி இங்கே என்ன மைனஸ் 10 இருக்குது. ஸோ அதை ஸ்கொயர் பண்ணாலும் 100 ஸ்கொயர் டிவைடட் பை ஈயோட வேல்யூ இங்கேயும் 30. ஸோ அப்போ 100 that is 10 ஸ்கொயர் வந்து 100. ஸோ 100 by 30 again 10 by 3. ஸோ அதோட ஆன்சர் 3.33. தென் இதோட ஆன்சர் என்ன 10 ஸ்கொயர் that is minus 10 ஸ்கொயர் ப்ளஸ் 100. ஸோ 100 by 20 வருமா. ஸோ 100 by 20 பண்ணுறப்ப you will get என்ன 10 by 2 வரும் which is nothing but 5. Similarly இதுவும் என்ன 5. ஸோ அப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 10. ஸோ 16.666 வருமா. ஸோ திஸ் இஸ் யுவர் chi square value calculated. Therefore chi square calculated is nothing but summation of O minus E the whole square by E. ஸோ இதுதான் வந்து நமக்கு chi square calculated value. அடுத்து என்ன பண்ணோம், டேபிள் கண்டுபிடிக்கிறது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் ஃபைன் பண்ணோம். அப்போ R minus 1 into C minus 1. Rனா என்ன, ஸோ நம்பர் ஆஃப் ரோஸ், Cனா என்ன நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அப்போ நம்பர் ஆஃப் ரோஸ் minus 1 into நம்பர் ஆஃப் காலம்ஸ் minus 1 அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறது தான் நமக்கு இந்த வேல்யூ. அப்போ எத்தனை ரோ இருக்குது பாருங்கள் நமக்கு. ஸோ ரோ வைஸ் போனீங்கன்னா கிவன் டேட்டாவில் பார்க்கணும், ஓகே, அப்சர்வ்டு ஃப்ரீக்வன்சியில் பார்க்கணும். 2 ரோ இருக்குது, 2 காலம் தான் இருக்குது. அப்போ ரோ வைஸ் போனாலும் 2 தான் இருக்குது, காலம் வைஸ் 1. அப்போ R வேல்யூ 2, C வேல்யூ 2. ஸோ 2 minus 1 into 2 minus 1. அப்போ 1 into 1 என்ன வரும் 1. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் இஸ் நத்திங் பட் 1. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், therefore the tabulated chi square for 1 degree of freedom at 5% level of significance is. ஸோ என்ன வரும் அப்படின்னா 3.84 அப்படின்னு வருது. இது நம்ம டேபிள் வேல்யூவில் கண்டுபிடிக்கணும், ரைட். ஸோ டேபிளில் இதை நம்ம ஃபைன் பண்ணால் ப்ராப்ளம் ஓவர். ஸோ அப்போ டேபிளில் எப்படி கண்டுபிடிப்பீங்க, 1க்கு ஃபைன் பண்ணணும் டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில், ஓகே. ஸோ இங்கே வந்து நமக்கு என்ன 0.05 இருக்குது. ஸோ நம்ம எதில் பார்க்கணும், 1ல் பார்க்கணும், ரைட். அப்போ 1ஓட காலம் இது, ஸோ சாரி ரோ இது, அந்த ரோட காலம் ஃபஸ்ட்டு வேல்யூ என்ன 3.84. ஸோ இதை தான் நம்ம அங்கே எழுதியிருந்தோம் chi ஸ்கொயர் டிஸ்ட்ரிபியூஷன் டேபிளில் 0.5, தட் இஸ் 5% லெவல்னா என்ன 5/100 which is 0.05. ஸோ அப்போ 0.05 1 டிகிரி ஆஃப் ஃப்ரீடமில் 3.84. ஸோ தட்ஸ் ஆல். இதுதான் வந்து உங்களோட டேபுலேட்டட் வேல்யூ, ரைட். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், ஸோ அப்போ அந்த டேபிள் வேல்யூ நமக்கு என்ன வந்தது 3.84. ஸோ அப்போ கால்குலேட்டட் வேல்யூ நமக்கு என்ன, ஸோ கால்குலேட்டட் வேல்யூ வந்து என்ன வந்தது 16.666, ரைட். ஸோ 16.666 அப்படின்றது நம்ம கால்குலேட்டட் வேல்யூ. டேபிள் வேல்யூ வந்து 3.14. அப்போ இதுதான் நமக்கு பெருசாக இருக்குது, ரைட். அப்போ chi ஸ்கொயர் கால்குலேட்டட், ஸோ விச் இம்ப்ளைஸ் chi ஸ்கொயர் கால்குலேட்டட் இஸ் கிரேட்டர் than chi ஸ்கொயர் டேபிள் வேல்யூ. therefore நம்ம என்ன பண்ணோம், we have to reject the null hypothesis H0. ஸோ அப்போ நல் ஹைபோதேசிஸ் H0 நம்ம என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட் பண்ணிடணும். அப்போ நல் ஹைபோதேசிஸ் நம்ம என்னவா எடுத்தோம், தே ஆர் இண்டிபெண்ட் அப்படின்னு எடுத்தோமா. ஸோ அப்போ ரிஜெக்ட் பண்ணுறோன்னா என்ன அர்த்தம், therefore தி நேச்சர் ஆஃப் ஒர்க் இஸ் நாட் இண்டிபெண்ட் ஆஃப் தி செக்ஸ் ஆஃப் தி ஒர்க்கர். அதாவது அவங்க கேட்டகரி ஆஃப் தி ஒர்க்கர், மேல் ஆஃப் ஃபீமேல் அப்படிங்கிறது அந்த நேச்சர் ஆஃப் ஒர்க்கை டிபெண்ட் பண்ணி கண்டிப்பாக கிடையாது. அதாவது ஸ்டேபிளாக இருக்காங்களா அன்ஸ்டேபிளாக இருக்காங்களா அப்படிங்கிறது பண்ணி நம்மளுக்கு கிடையாது. therefore there is a difference in the nature of the work on the basis of the sex. ஸோ அப்போ அந்த கேட்டகரி ஆஃப் பர்சனுக்கும் நேச்சர் ஆஃப் ஒர்க்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்மளோட ஃபைனல் கன்க்ளூஷன் ஃபார் this problem, right. So that's all for this problem number 1 under independent attributes conditionல வர problem, right. So that's all for this question. அப்கமிங் வீடியோவில் இதை பேஸ் பண்ணி இன்னும் ஒரு சில ப்ராப்ளம்ஸ், இன்னும் கொஞ்சம் நிறைய வேரியபிள்ஸ். இங்கே நம்ம ஒரு 2/2 தான் பார்த்தோம், 2 ரோ 2 காலம் மட்டும்தான். ஸோ நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தால் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம், ரைட். தட்ஸ் ஆல். தேங்க்யூ. ரிமைனிங் திங்ஸ் வில் see in the next video. Thank you.